பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். நாளா அவனை லூசுன்னு தான் நினைச்சிருந்தேன். அவன் லூசு மட்டும் இல்ல, கடஞ்செடுத்த காட்டு மிராண்டிங்கிறத காட்டிட்டான். இங்கதான் தெரியாதவன் யார்கிட்ட எப்படி பழகிறது இது எதுவுமே தெரியாதவன் மாமா. உருப்படவே மாட்டான். இந்த படத்தோட சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டான். பாருங்க, நான் சொல்றது பலிக்குதா இல்லையான்னு பாருங்க. அவன் சவகாசமே வேணாம். நமக்கு இந்த பண நெருக்கடி மட்டும் இல்லனா இந்த நிமிஷமே அவனு வேண்டாம், அவன் பணமும் வேண்டான்னு மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவேன். என்னம்மா என்ன நடந்துச்சு? இப்பதானே பிருத்திவி ஜென்டில்மேன், இங்க இருந்து தெரிஞ்சவன், டீசெண்டா பழகுறான், பெரிய இடத்துக்கு வர போறான், அப்படி இப்படின்னு சொல்லி கூடவே கிளம்பி போனேன். சொன்ன சூடு ஆறதுக்குள்ள இவ்வளவு கேவலமா பேசுற? பேசாம என்ன பண்ண சொல்றீங்க மாமா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் மாமா அவனுக்கு? நகை கடைக்கு கூட்டிட்டு போனோம், டைமண்ட் செக்ஷனுக்கு போனோம், 2 நெக்லஸ் மாமா ஏன் கழுத்துல வச்சு அழகு பார்த்தான். அப்புறம் சரிதான், நம்ம அப்ரோச் வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆனா? என்ன ஆனா ஆவனா அந்த கிளியோபாட்ரா கயலுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்குறான். டாலர்னு சொன்னா கூட முருகன் டாலரான்னு கேக்குறவாவ. அவளுக்கு போய் எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். அதுவும் ஏன் கழுத்துல வச்சு பார்த்துட்டு அவளுக்கு எடுக்கிறான்னா கொழுப்பு தானே. அறிவு கெட்டவனா இருக்கான் அவன். கயலுக்கு டைமண்ட் நெக்லஸா? 4 நாம கூட பெருமாள் இல்லாத ஆளாச்சேமாவ. அவளுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான நகை? பெரிய அழகு ராணி பாருங்க, அவ கெட்ட கேட்டுக்கு டைமண்ட் நெக்லஸ். அவ கழுத்துல 4 அவிச்ச முட்டைய கட்டி தொங்க விட்டா பளிச்சுன்னு தெரியும். டைமண்ட் நெக்லஸ் எப்படி மாமா தெரியும்? அத போடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? அதானே நீ சொல்றது கரெக்ட்டுமா? இல்ல மாமா, அவ சரியான ஆளு மாமா. எப்படி பிராக்கெட் போட்டு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டா பாத்தீங்களா? அவ கையில ஏதோ தடிச்சிருந்துதான், அத பார்த்து சொன்னாளாம். உடனே டாக்டருங்க ஓடி வந்து இவர் உயிரை காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு கைமாறா டைமண்ட் நெக்லஸ் போடுறானா. என்னால பொறுத்துக்கவே முடியல மாமா. இதுல பேச்சு வாக்குல என்ன வேற குத்தி காட்டுறான் மாமா. நான் அவளை பத்தி தப்பா சொன்னதால அவளை தப்பா நினைச்சிட்டானா. அதனால இவருக்கு குற்ற உணர்ச்சி பொத்துக்குச்சான். அதுக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்து பரிகாரம் தேடுறாராம். இவருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு, பரிகாரம் செய்யறாரு. 2 பேரையும் நினைச்சாலே ஒரே அருவருப்பா இருக்கு மாமா. நேத்ரா, எங்களை அழிச்சு இன்னொன்னு உருவாக்கணும்னு நினைச்சீங்க, உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நல்லது செய்யற மாதிரி நடிச்சு கெட்டது பண்ணதானே வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் மத்தவங்க கூட பேசி பழகுனாதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா சரி சரி வாங்க சார், உள்ள வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்ன திட்ட நீங்க டயலாக்லாம் ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ சார், நான் உங்களை திட்டல, அது நம்ம படத்தோட டயலாக். அப்படியா? அப்பா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். சார் என்ன சார் இது சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்களே? ஏன், நான் உங்க வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். ஆனா நீங்க வரும்போது நான் இருக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் வந்த கேள். ஹே கயல், வாவ், அன்னைக்கு சும்மா அடிச்ச பெயிண்ட் அத பெயிண்டிங்காவே மாத்திட்டீங்களா? ஆமா சார். வாவ், நைஸ் கயல், நைஸ். Thank you sir. சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? அன்னைக்கு ஒன்னு செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா, ஆம்லெட் இட்லி மாதிரி ஒன்னு. கரண்டி ஆம்லெட். எஸ். சரி சார், நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க சார்.